ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இதை ஒரு பவுலில் போட்டுடலாம். இது கூடவே 2.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுருங்க. இந்த மாங்காய் ஒரு நாளைக்கு அப்படியே நல்லா ஊறட்டும். அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து குலுக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி எடுத்து குலுக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாங்காய் ஒரு நாள் நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஊறுகாய்க்கு தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடியும் 1/4 டீஸ்பூன் வெந்தயப்பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஊற வச்சுருந்த மாங்காயையும் சேர்த்துடலாம். மாங்காயை சேர்த்த பிறகு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாங்காயை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் ஊறுகாயை இன்னொரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், ஊறுகாயிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.